2 நாளாக என்ன பண்ணீங்க விஜய்? தூங்கிட்டேன். விஜய் ஏசு இல்லைடா ஒரு லூசு, இயேசுவை சிலுவையாக இருந்த 3வது நாள் உயிர் திறந்தார் என்பது உண்மை. டிவிகே விஜய் ஹைக்யூ இன்று 3வது நாள் உங்கள் உயிர் திறீர்கள் என நம்புகிறேன். அதேமாதிரி 3வது நாள் தான் உயிர் திறந்தான். முதல் மாநாட்டை இளவிழுந்ததிலிருந்தே நான் அப்படித்தாண்டா இருக்கேன். பிரதமணி நண்பர் அஜித் மாதிரி எவன் எக்கேடு கட்டு போனேன்னு என்னென்னு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவர் எக்கேடு கட்டு போனான்னு அப்படின்னு அவர் நினைக்கிறேன். அவர் வேலையை அவர் சரியாக செஞ்சுட்டு இருக்கார், அவ்வளோதான். சமூகத்துக்கு வாழ வீடு உன்னையால் மற்றவனுக்கு தந்தரோட மற்றவனோட உனக்கும் தந்தரோட அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டாலே நாடு மக்களும் நல்லா இருப்பாங்கங்கிறது தான் அஜித்தோட வாழ்க்கை முறை. அதை பின்பற்றினாலே நல்லாயிருக்கும். கேட்ட இடத்த தரலன்னு நெரட்டிவ் செட் பண்ணானுங்க. இப்போ வேலுச்சாமி பார்த்த இவனுங்க தான் கேட்டானுங்கன்னு கோர்ட்டில் சொல்கிறானுங்க. முதலில் தகுதி பெறாத இடம் பின் எப்படி தகுதி பெற்றது? தேவகவாதம் எல்லாம் பொய்யா கோபால். நடிகை விஜய் உணர்ச்சியோடு பொதுமக்கள் இறந்ததற்கு மன்னிப்பு கேட்டு பேசி வீடியோ யாரோ ஒரு எழுதி கொடுத்தது படித்த ஸ்கிரிப்ட்லேருந்து ஏஐ கண்டுபிடிச்சிட்டது. செமினி அங்கே வருங்க. சனிக்கிழமை வர வேண்டிய தலைவனை எப்படி செவ்வாய்க்கிழமை வரைச்சிட்டு. ஆக்டர் விஜய் பதில் சொல்லுங்க. அணில் தற்கொலைகளை கத்தியால் கிழிக்கப்பட்டார்களா? தேவக கூட்டத்தில் கத்தியால் கிழிக்கப்பட்டதாக கூறப்பட்டவர்கள் எந்த மருத்துவமனையில் அடிக்கப்பட்டார்கள்? கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? செந்தில் பாலாஜி படத்தில் குத்துவானா? இந்த கோ படம், அதுக்கப்புறம் இந்த முதல்வன் படம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதேமாரியே நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது அரசியல் தங்கம். எவ்வளவு கழிவத்தின் 3ஆம் கண் சிசிடிவின்னு கை கேமரா இருக்குது. என்ன நடந்தாலும் தெளிவாக வெளிச்சத்துக்கு வந்துடும். ஆளுங்கட்சி அப்படிலாம் செஞ்சு சதித்திட்டம் திட்டி அவங்கள நீங்கள் உங்கள் மேலே இருக்க தப்ப ஆளுங்கட்சிக்கு எதாவது திருப்பம்னு நினைக்காதீங்க. தற்கொலை தேவைக்க எல்லாம் கரெக்டாக இருக்குது. மகனே ஒரு 8 கரூர் போயிட்டு வரலாம்டா, எதுக்கு பெரியப்பா ஆறுதல் சொல்லுவா? இல்லடா மகனே, ஹேமமாலினி இருக்கா என் சின்ன வயசு கனவு. கன்னிடா மகனே, ஹேமமாலினி யார்டா? சேம் சார், என் மீது கை வையுங்கள், என் தொண்டர்கள் மீது வேண்டாம் தன் தொண்டை நீ பூம் போறா எப்பா. தேவகன் செங்கலை பார்த்து தற்கொலை சொல்கிறாங்க. தற்கொலைன்னு சொல்லாமல் மூடிட்டு உட்கார்றா. சிறந்த நடிகர் திரு சத்யராஜ் அவர்கள் நடித்த இந்த காட்சியை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். எதிரும் போட்டியாக நேற்று ஒரு வீடியோ தற்கொலை விஜய் வெளியிட்டார். உண்மை போலவே நடித்திருக்கிறார். ஜனநாயகன் அப்படி பணம் போட்டு விஜய் பிணநாயகன் விஜய் போட்டு. சிஎம் சார், நான் ஒன்று என் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன். யார் நீ? தப்பா கமெண்ட்ஸ். என் பையனை இழந்து தவிக்கிறேன், ஆனால் கமெண்டில் எங்களை எல்லாரும் அசிங்கமாக திட்டுறாங்க அண்ணா என்று பாஜக நிறுவனம் அண்ணாமலையிடம் கதறி எழுத பாதிக்கின்றனர். நான் வேலைக்கு சென்று விட்டதாகவும் தனது மனைவிக்கு தெரியாமல் கடைசி நேரத்தில் கூட்டத்திற்கு சென்று விட்டதாகவும் இவர் கதை எழுத வீடியோ குறிப்பிட்டு பேசினார். கமெண்ட்டில் அசிங்கமாக திட்டுறாங்க அப்படிங்கிறத ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படிலாம் பார்த்தா நாங்கள் தினமும் தற்கொலை பண்ணிட்டு இருக்கணும்டா. இதுக்கெல்லாம் பாட வருத்தப்படுவீங்க. இதுதான் தற்கொலை. இதுதான் சமூக வலைதளத்தில் இருக்கிறத அதை ரியல் லைஃப்பில் கம்பேர் பண்ணவே கூடாது. அது வேற, அது ஒரு இது. 10 ரூபா பழனிசாமி. பாஜகவில் காங்கிரஸ் உண்மை கண்டறியும் குழுவை அமைக்க வேண்டும். திருமாவளவன் முதலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸை கண்டறிய ஒரு குழு அமைக்கணும்டா. அடங்காம இன்னும் 1 வாரத்துக்கு பொறிச்சு தான். இன்னும் காலாண்டு லீவு முடியலை. திமுக சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும். தேவக சீமானுக்கு ஓட்டு போட்டால் திமுக வந்துடும். சீமானுக்கு ஓட்டு போட்டால் சீமான் தானடே வருவார். இது என்னடா இது அப்படின்னு நியாயம் தானேங்க? நடிப்பு நல்லா வரும்போது இப்படி சினிமா விட்டு போறீங்கன்னு. இந்த நடிப்பை தயவுசெய்து சினிமாவில் காமிச்சிருந்தீங்கன்னா கூட 1000 கோடி கலெக்ஷன் தமிழ் சினிமா இன்றைக்கி எடுத்துருக்கோம். இங்கே வந்து மக்கள்கிட்ட நடிச்சு எடுத்துக்கணும். 41 உயர் உங்களால் போயிருக்கு, அதுக்கு மன்னிப்பு கேட்க முடியலை. இங்கே வந்து கேமரா ஆக்ஷன் சொல்லி நடிச்சிட்டு இருக்காரு விஜயனை. அதைத்தான் அப்படி போடுறாங்க மீம்ஸா. எல்லாம் தெரிஞ்சு எதுவுமே காட்டிக்காமல் இருக்கிற அழுவாளிகளை பார்த்துருக்கேன். ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற தற்கொலை கூட்டத்தை இப்போ தான் பார்க்குறேன். அடிலாண்டிஸுக்கு சரியாக இருக்கும். நேற்று ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்துட்டாரு. ரசிகர்கள் யாரும் தப்பான முடிவு எடுக்காதீங்க, சோசியல் மீடியா உடச்சி உங்கள் லைஃப்பை தொலைச்சிக்கிடாதீங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. இதாண்டா அவன் இதுக்கு முன்னாடி உங்களை வெறும் கலெக்ஷனாகவும் இப்போ ஓட்டாவும் மட்டும்தான் பார்க்குறான். ஏன்டா இதெல்லாம் உங்களுக்கு அறிவை கட்டலை? எனக்கு வருத்தம்பா அப்படி. உண்மையில் அதில் ஏதோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுறதாவோ, சரி இழப்பை 20 லட்சம் கொடுத்தாலும் அந்த இழப்புக்கு ஈடாகாதுன்ட்ட செத்துருக்கான். அவனைக்காண்டி ஒருத்தன் கரூர் சம்பத்துக்காண்டி உன் கட்சிக்கார ஒருத்தன், அவனுக்கு ஏதாவது ஆறுதல் சொன்னியா? சோசியல் மீடியாவில் வரதெல்லாம் பார்த்துட்டு யாரும் அப்படி தப்பான முடிவு எடுத்துடாதீங்கன்னு ரசிகர்களுக்கு ஏதாவது ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறேன். எப்படி பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, என் மேலே என்ன நடவடிக்கை எடுங்க, ஆனால் அந்த ரசிகர்கள் மேலே எதுவும் ஒரு நடவடிக்கை எடுக்காங்க. அப்போ என்ன சொல்ல வர? அவங்கள இன்னும் தூண்டுறேன் நீ சோசியல் மீடியாவில். இன்றைக்கி கூட நான் ஸ்டேட்டஸில் பார்க்க வரேன். அதாவது ஸ்டேட்டஸ் மாஸ் பீச்சம் போட்டு பேக்ரவுண்டில் அதுவும் பிரபாகரனையா பாட்டை போட்டுக்கிட்டு துரோகங்கள் எத்தனையோ கண்டிருப்பான் தலைவன், அந்த பாட்டை இந்த தற்கொலைக்கு இருந்தால் போடுறீங்க. அதாவது அவர் பேட்டிக்கு பதில் சொல்லாமல் ஓடுறதை எப்படி தெரியுமா போட்டிருக்காங்க? புலி பதுங்குவதெல்லாம் பாய்வதற்குத்தான் அப்படின்னு ஒருத்தங்க ஈழத்தமிழ் பெண் பேசியிருப்பான். அந்த பின்னணி இசையை போட்டு துரோகங்கள் எத்தனையோ
தாங்கியிருப்பான் தலைவன்ட்டு இவனுக்கு போடுறானு ஃபயர் விட்டுருக்கானு கடுப்பு தாங்கலை. என்னடா அவன் துரோகத்தை சந்திச்சிட்டான், துயரத்தை என்னெல்லாம் சந்திச்சிட்டான். 150 படம் அடிச்சு 200 கோடி சம்பளம் வாங்கி என்னத்தை துரோகத்தை சந்திச்சிட்டான். இப்படி ஃபயர் விட்டு நினைக்கிறீங்க. இனிமேல் புருஷர் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுனா ஏன் விஜய் மாதிரி பேசுறேன்னு தாராளமாக திட்டுறான். தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன்னு கேட்கறவன் தான் பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமா இருக்குது, எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏங்க பெத்த குழந்தைய அது செத்து போய் அதை போய் இப்ப அடக்கம் பண்ணியாச்சு, நிறைய பேர் எரிச்சுட்டாங்க, சாம்பல் வந்துருச்சு. இப்ப போய் நீங்க என்ன ஆறுதல் சொல்ல போறீங்க? அந்த பாடி எந்த ஒரு காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்ததோ அந்த பாடி இருக்கும்போது நீங்க போகாம இப்போ இன்னும் 10ஆம் நாளைக்கு போறேன், 16ஆம் நாள் போறேன், நான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம், நான் 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், ஒரு 10 வயசு குழந்தைய உங்களால கொடுக்க முடியுமா? உயிருக்கு உண்டான மரியாதையை தெரிஞ்சுக்கங்க. வெறும் கூட்டம் கூட்டம் கூட்டம்னா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது. இது இப்போ இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் தெருவுக்கு அறிவிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. இனி விஜய் அரசியலே செல்லா காசு தான், சினிமாவிலே செல்லா காசு தான். எல்லா இடத்துலையும் பந்தா பண்ணணும்னு நினச்சாப்புல கேரளாவில் உள்ள ஊடகமே காரித்துப்ப ஆரம்பிச்சிட்டு விஜய. ஆடியோ குவாலிட்டி வெரி புவர், ஜிவி பிரகாஷ் கிட்ட கொடுத்துருங்கன்னு வயசு செமையாக ஒரு சோக பிஜிஎம் போட்டு கொடுத்துருப்பாரு. ஐடியா இல்லாத புதுசு. சீமானே இங்கே பாருண்ணே, உன் தம்பி விஜய் உன் கட்சிக்காரன் கேவலமாக பேசுனான். கொஞ்சம் கூட குற்றம் இல்லை, வருத்தமாக மன்னிப்பாக கேட்கலாம். இதை வச்சு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேத்தணும். கேவலம் கெட்ட பின்ன அரசியல் பண்ணுற உன் படத்தை பார்த்தாலே பாவண்ட அரசியல் அறுவறுப்பு. நீ வந்தவன் தம்பி விஜய் உன் கட்சிக்காரன் எவ்வளோ பேசுகிறேன்ட்டு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? விஜய்க்கு அதெல்லாம் ஃபேக் நியூஸ் போட்டு போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டால் விஜய் காப்பாற்றிடுவாருன்னுட்டு அங்கே 40 பேர் இறந்து போனதுக்காக வாயை திறக்காமல் இருந்திருக்கான். உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவான். வீணாக லைஃப்பில் தொடுத்துடாதீங்க. எல்லாம் டீனேஜ் பசங்க, கொஞ்சம் கூட புரிதல் கிடையாது. அவன் அந்த வயசில் டீனேஜ் வயசில் திரையில் பார்க்குறத உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்களை கலெக்ஷனாக பார்த்துட்டு இருந்தால் இப்போ அரசியலில் ஓட்டாக பார்க்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு அவனுக்குள்ள வித்தியாசம். உங்களுக்கு ஒன்று நடந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. கூட்டத்தை கூட்டி அவன் மாஸ்க் காட்டணும்னு நினைப்பான். திரிசா கிட்ட நல்லா ஒரு பெரிய கதாநாயகம் மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தால் பெரியார் அப்படிங்கிற மாதிரி அவன் பியூ பண்ணதுக்கு உங்களை பழிகாடாக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை.